குஜராத்தில் நிஷ்கலங்க் மகாதேவ் டெம்பிள் அந்த கோயிலுக்கு போகணுன்னா கடல் நீர் உள்வாங்கி வழிவிட்டால் தான் போக முடியும். மாயாவை தூக்கிட்டு அந்த மாதிரி ஒரு பயணம் செய்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் கடலில் நடந்து அந்த நிஷ்கலங்க் மகாதேவை தரிசனம் பண்ணி மாயா கையால் பாலபிஷேகம் பண்ண அந்த நிகழ்வில் சில அற்புதமான உணர்வு பூர்வமான விஷயங்களை என் கூட வந்த தோழமைகள் பகிர்ந்துக்கிறாங்க. என்னன்னு பாருங்கள். யோசிக்கிறேன் அவரை நான் கொண்டு தெரியாம இந்த பல்ல தனிய வாரனே. ரஞ்சி வந்து லட்டு கோபால் கொண்டு வந்திருக்கா, நான் மாயா கொண்டு வந்திருக்கேன். இவங்களுக்கு என்னடா நம்ம மட்டும் ஒண்ணு கொண்டு வரலையேன்னு ஒரு மாதிரி ஏக்கமா இருந்திருக்கு. அந்த மண்ணுல இருந்து எடுத்திருக்காங்க. அதாவது சிவ குடும்பமே அத கையில தூக்கிட்டு இவங்க வர்றாங்க. இனி எங்க போய்க்கு நான் அவரை கொண்டு போவேன். சூப்பர். ஹோல் ஃபேமிலி. இது எனக்கு ஒரு மிராக்கிள். நான் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னே நான் நினைச்சிட்டு இருக்கேன். மண்ணுல இருந்து எடுத்திருக்கீங்க. நிலத்துல இருந்து ஸ்டோன்ஸ் கொஞ்சம் மட்டும் கலெக்ட் பண்றேன். இங்க வந்தாலும் இந்த கல்லுகள் எடுத்து கொண்டு போய் இந்த பூஜை ரூம்ல வைப்பீங்க. நீங்க அழகா எப்படி இருக்காங்க பாருங்க. சிவ குடும்பம் என்ன ஒரு அதிசயம் நடக்குது பாருங்க. எவ்வளவு அதிசயம். 1-2 அதிசயம் இல்ல, அவ்வளவு அதிசயம் நடக்குது. பேரு நிஷ்கலங்கா மகாதேவன் பேரு. நிஷ்னா குற்றம் இல்லாதவன், குற்றம் இல்லாதவனா ஆக்கிறான். அந்த நிஷ்கலங்கான்ட்டு குற்றத்தெல்லாம் மறைச்சி அந்த பஞ்சபாண்டவர்கள் கௌரவருக்காக அவரை கொலை பண்ணதெல்லாம் அந்த தோஷத்தை நீக்கி இந்த குற்றமற்றவராக ஆகிறதுக்காக சிவன் வந்து கையில் ஒரு கருப்பு கொடியும் ஒரு மாடையும் கொடுத்து இது ரெண்டையும் எடுத்துன்னு போ, எந்த இடத்துல அந்த வெள்ளை கலர் ஆகுதோ அந்த இடத்துல நீ சிவனை வந்து என்னை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணு அப்படின்னாரு. அந்த வாரம் அவள் தேடின்னு வரும்போது இந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அந்த கொடி மாறிச்சு, வெள்ளை கொடி அது மாடு பசு மாடாக மாறிச்சு. ஆனால் அங்கே வச்சாரு கடல் இருக்குது அப்படின்னா அது வரும், அது ஆசீர்வாதம் பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகணும். இங்கே அவசியம் ஒரு கதை வந்து நேரில் இறைவன் இருக்காங்கிறத ஒரு இயற்கையை காட்டுறாங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரே ஒரு பிரார்த்தனை கண்டிப்பா இருக்கும். அந்த பிரார்த்தனை என்னன்னா, நான் வந்து தரிசனம் பண்ண இந்த பகவானை அல்லது அம்பாளை என்னோட சந்ததியும் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். அப்புறம் என்னோட குடும்பம் அப்படின்னு நினைக்கிறது, நான் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய அனைவரும் என்னோட குடும்பம் தான். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கட்டும் அல்லது நான் பழகக்கூடியவங்க, என் மனசுல ஒரு ஸ்பெஷல் இடம் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே, அவங்க எல்லாருமே நிஷ்கலங்க் மகாதேவை வந்து தரிசனம் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.